உறவுகளும் சார்புகளும், சார்புகளை சரிபார்த்தல் பயிற்சி. ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், வெரிஃபையிங் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ். மூன்றாவது வினா. F is a set of elements in order pair 1, 2, 2, 3, 4, 3, 5, 4 என்ற சார்பினை அம்புக்குறி படம், அட்டவணை, வரைபடம் மூலமாக குறிக்கவும். வினாவை புரிதல், அம்புக்குறி படம் வரைதல், அட்டவணை உருவாக்குதல், வரைபடம் வரைதல், விடைபகர்தல். இதுதான் ப்ரொசீஜர். கொடுக்கப்பட்டிருக்கிற சார்பு ஏற்கனவே ஆர்டர் பேர் வடிவத்துல, அதாவது வரிசை ஜோடி வடிவத்துல தான் இருக்கு. அம்புக்குறி படம் வரைய போறோம். சார்பு F ஆனது A இலிருந்து B க்கான உறவு அப்படின்னு குறிக்கப்பட்டா அம்புக்குறி படத்தால இதை குறிக்க முடியும். கணம் A, கணம் B முதல்ல எழுதிக்கிறோம். கணம் Aங்கிறது டொமைன், முன்னுருக்களின் கணம். முன்னுருக்கள் என்னென்ன இருக்கு? 1, 2, 3, 4, 5. அதை அப்படியே முன்னுருக்கள்ல எழுதிக்கங்க. அதே மாதிரி நிழல் உரு, இமேஜஸ் இருக்கிற அந்த கோடமைன்ல என்னென்ன இருக்கலாம்? 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. வேற எந்த எண்களும் அங்க இல்ல. இருமுறை மும்முறை ஒரு எண் திரும்ப திரும்ப வந்தாலும் ஒரு முறை தான் எழுத வேண்டியிருக்கும். ஏன்னா கணம் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட உறுப்புகளின் தொகுப்பு. திரும்ப திரும்ப ஒரே எண் வரக்கூடாது, ஒரு தடவை தான் வரலாம். ஸோ 2, 3, 4. இப்ப கனெக்ஷன் போடுங்க. 1, 2. ஸோ 1லிருந்து 2க்கு. 2, 2 2லிருந்து 2க்கு. 3, 2 3லிருந்து 2க்கு. 4, 3 4லிருந்து 3க்கு. 5, 4 5லிருந்து 4. கனெக்ஷன் முடிஞ்சிருச்சா? இதுதான் தேவையான அம்புக்குறி படம், ஆரோ டயக்ராம். அடுத்தது அட்டவணை, டேபிள் ரெப்ரசன்டேஷன். சார்பு F ஐ கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் குறிப்போம். X f of x எழுதிக்கோங்க. 1, 2 xல 1 f of xல 2, xல 2 f of xல 2, xல 3 f of xல 2, xல 4 f of xல 3, xல 5 f of xல 4. ஏன்னா 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4 அப்படிதான் நமக்கு ஆர்டர் பேர் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம டேபிள் வரைஞ்சிருக்கிறோம். இந்த டேபிள் தான் சார்பின் அட்டவணை. வரைபட முறை. ஆர்டர் பேர் என்னன்னு பாருங்க. 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4. அளவு திட்டம். எக்ஸ் அச்சு ஒய் அச்சுல 1 சென்டிமீட்டர் ஒரு அலகு, 1 சென்டிமீட்டர் ஒரு அலகுன்னு வச்சுக்கோங்க. அழகா நம்ம கிராஃபை வரைகிறோம். வரைஞ்சு இந்த புள்ளிகளை அதுல குறிக்கிறோம். 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4 இது எல்லாத்தையும் கிராஃப்ல குறிக்கிறோம். குறிச்சு ஜாயின் பண்ணோம்னா 2 கோட்டு துண்டுகளின் இணைப்பு போல அது கிடைக்கிறது. ஒரு விரிகோணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு போல காணப்படுகிறது. அப்படிதானா? இதுதான் வரைபட முறை. கணக்கு 4. சார்பு F ஆனது இயல் எண்களிலிருந்து இயல் எண்கள் ரிலேட் பண்ணப்படுகிறது, அதாவது உறவிலே இருக்கிறது. சார்பு F n to n என்ற சார்பு f of x is equal to 2x minus 1 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டு. வினாவை புரிதல், மதிப்புகளை பிரதியிடல், சார்பின் வகை பற்றி விளக்குதல், அம்புக்குறி படம் வரைதல், வகையை குறித்தல், விடை பகர்தல். இதுதான் ப்ரொசீஜர். ஒரு குறிப்பை நாம ஞாபகம் வச்சுக்குவோம். ஃபங்க்ஷன் f is a to b என்பது ஒரு சார்பு எனில் a இன் வெவ்வேறான உறுப்புகளை b இல் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் f ஆனது தொடர்பு படுத்தும். அப்படி தொடர்பு படுத்தினால் f ஒன்றுக்கொன்றான சார்பு. அதாவது A இல் இருக்கக்கூடிய உறுப்புகள் B இல் இருக்கக்கூடிய உறுப்புகளோடு தொடர்பு படுத்தப்படணும். எல்லாமே வேறு வேறு எண்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா அது ஒன்றுக்கொன்றான சார்பு. f of x is equal to 2x minus 1 என இங்கு வரையறுக்கப்படுகிறது. இங்கு f என்பது n to n, அதாவது இயல் எண்களிலிருந்து இயல் எண்கள். மதிப்பகம், துணை மதிப்பகம் ரெண்டுமே இயல் எண்கள் தான். இயல் எண்கள் ஒன்றிலிருந்து தான் ஆரம்பிக்கும். கவுண்டபிள் நம்பர்ஸ். f of 1 2x minus 1, அப்ப 2 into 1 minus 1, 2 minus 1 1. f of 2
2 into 2 minus 1, 4 minus 1, 3. f of 3, 2 into 3 minus 1, 6 minus 1, 5. f of 4, 2 into 4 minus 1 is equal to 8 minus 1 equal to 7. அப்போ 1க்கு 1 கனெக்ட் ஆகுது, 2க்கு 3 கனெக்ட் ஆகுது, 3க்கு 5 கனெக்ட் ஆகுது, 4க்கு 7 கனெக்ட் ஆகுது. ஸோ இப்படி கோடமைனில் கனெக்ட் ஆகிறது எல்லாமே ஆட் நம்பர்ஸ் மட்டும்தான், ஈவன் நம்பர்ஸ் கனெக்ட் ஆகல. படத்தில் மதிப்பகம் ஏயில் உள்ள வெவ்வேறான உறுப்பும் துணை மதிப்பகம் பியில் வெவ்வேறு உறுப்புகளுடன் தொடர்பு படுத்துவதால் இது ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் எல்லாமே வெவ்வேறான உறுப்புகளோடு வெவ்வேறான உறுப்புகள் மூலமாக கனெக்ட் ஆகுது. அதனால இது ஒன்றுக்கொன்றான சார்பு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அம்புக்குறி ஏ படத்தில் f இன் துணை மதிப்பகம் இஸ் நாட் ஈக்குவல் டு f இன் வீச்சகம். துணை மதிப்பகமும் வீச்சகமும் ஒன்னா இல்லை, ஏன்னா லெஃப்ட் ஃப்ரீ எலமெண்ட்ஸ் நிறையா இருக்கு, விடுபட்ட உறுப்புகள் நிறையா இருக்கு. அதனால f ஆனது மேல் சார்பா, அதாவது ஆன்டு ஃபங்க்ஷனா இருக்கவே முடியாது. இது ஒரு இன்டு ஃபங்க்ஷன், ஒன்றுக்கொன்றானது, ஆனால் மேல் சார்பு இல்லை. கணக்கு 5. f என்ற சார்பு இயல் எண்களிலிருந்து இயல் எண்களுக்கு உறவு கொள்கிறது. f is a function of n to n. இந்த சார்பு f of m is equal to m square plus m plus 3 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கொன்றான சார்பு என காட்டு. வினாவை புரிதல், மதிப்புகளை பிரதியிடல், சார்பின் வகை பற்றி விளக்குதல், அம்புக்குறி படம் வரைதல், வகையை குறித்தல், விடை பகர்தல். இதுதான் ப்ரொசீஜர். கொடுக்கப்பட்ட சார்பு f of m is equal to m square plus m plus 3. இதுல f என்பது இயல் எண்களிலிருந்து இயல் எண்கள் உறவு கொள்கிறது. அப்ப இயல் எண்கள்னா 1 2 3 தான் ஆரம்பிக்கணும். f of 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 ஸ்கொயர் plus 1 plus 3, ஏன்னா m ஸ்கொயர் plus m plus 3 தான் அதனுடைய வரையறை. ஸோ 1 plus 1 plus 3 equal to 5 அப்படின்னு ஆயிரும். f of 2 போடும்போது 2 ஸ்கொயர் plus 2 plus 3, 4 plus 2 plus 3 9 ஆயிரும். f of 3 கண்டுபிடிக்கும் போது 3 ஸ்கொயர் plus 3 plus 3, 9 plus 3 plus 3 15 அப்படின்னு வந்துருது. இப்போ இதை ஆரோ டயக்ராம்ல கனெக்ட் பண்ணி பாருங்க. நேச்சுரல் நம்பர் இதுதான் கணம் ஏபி, டொமைன் அண்ட் கோடமைன். 1க்கு நேர 5 கனெக்ட் ஆகுது, 2க்கு நேர 9 கனெக்ட் ஆகுது, 3க்கு நேர 15 கனெக்ட் ஆகுது. அப்படித்தானே? டொமைன்லையும் வேறுபட்ட எண்கள் கனெக்ட் ஆகுது, கோடமைன்லையும் வேறுபட்ட எண்கள் தான் கனெக்ட் ஆகுது. அப்ப இது ஒரு ஒன்றுக்கொன்றான சார்பு தான். படத்தில் ஏயின் வெவ்வேறான உறுப்புகள் பியில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் f ஆனது தொடர்பு படுத்துகிறது. அதனால f என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். இது ஆன்டு ஃபங்க்ஷனா? கண்டிப்பா இல்லை, ஏன்னா லெஃப்ட் ஃப்ரீ எலமெண்ட்ஸ் நமக்கு வலது பக்கம், அதாவது கோடமைன்ல இருக்கு. அதனால இது ஆன்டு ஃபங்க்ஷனா இருக்க முடியாது, இது இன்டு தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?